அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், என்னடா திடீர்னு விக்கி ஆகட்டா கூட வீடியோ பண்ணின்னு இருக்கான்னு பார்த்துன்னு இருக்கீங்க. இன்னும் ஒரு 30 days நம்ம ஆட்டோ தான் ஓட்ட போகிறோம். ஓகே, இந்த வீடியோ எதை பற்றியும் சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் நான் எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணுங்க. அதனால எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு வரலாம் சொல்லிட்டு வந்தப்போ கரெக்டாக நான் வரேன். எங்கள் அப்பாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணின்னு இருக்காங்க. பார்த்த முன்னே குஷி ஆயிடுச்சு. அப்படி அபிஷேகம் பண்ணுறது பார்த்துட்டு நம்ம சேலஞ்ச் பற்றி நம்ம அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கின்னு ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நான் இன்டர்வியூ பண்ணணும் எங்கே பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருந்தேன்னா அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, எங்கெங்கேயோ போய் பண்ணுறது, ஏன் நம்ம போய்ட்டு சிவப்பா கோயிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஓகே வாங்க நம்ம 30 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். விக்கி 1 year சேலஞ்ச் பண்ணி 6 மாதம் ஆச்சு இல்லையா? இப்போது இன்னொரு சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கு. மீன்ஸ் விக்கி இப்போ ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன் இல்லையா? நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு சிவராத்திரி வருது இல்லையா? அப்போ நம்ம தியாகராஜ் அந்த பிளேஸு திருவேணி சங்கமம் அந்த 3 ஆறு இல்லையா, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரி ஆட்டோ ஓட்டின்னு இருக்கு இல்லையா, 30 days சேலஞ்ச், 30 daysக்கு 60,000 பண்ணுற மாதிரி சேலஞ்சு. இப்போ நம்ம 30 நாளில் 60,000 ரூபாய் பண்ணணும். பெங்களூரில் இப்போ நம்ம ஆட்டோ ஓட்டின்னு இருக்கோம். நம்ம அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் கிட்ட சம்பாதிக்கணும். அதுவும் என்கிட்ட இந்த ஓலா ஊபர் அதெல்லாம் இல்லை. சொல்லப்போனால் என்கிட்ட எதுவும் லைசன்ஸே இல்லை. மீன்ஸ் எல்எல் அப்ளை பண்ணி எல்எல்லாம் வந்துச்சு, ஆனால் லைசன்ஸ் தான் இன்னும் வரல. லைசன்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 10 days போய் ட்ராக்கில் போய் ரோட் பண்ணி லைசன்ஸ் பண்ணணும். இப்போது அதுக்கு முன்னாடி ஓட்டின்னு இருக்கேன். போலீஸாருக்கெல்லாம் பார்த்தா நான் அவதான் பண்ணுவேன். போலீஸ்கார் போயிடுவாங்க, பரவாயில்ல, ஓகே நோ ப்ராப்ளம். நான் இப்போ எப்படின்னா போயிட்டு இருக்குவேன், யாருன்னா கேட்பாங்க இல்லையா, ஓலா ஊபர் இல்லாமல் நார்மல் சஃபாரி தான் அனுப்பிட்டுருவேன். அந்த மாதிரி பண்ணி 2,000 ரூபா ஒரு நாளைக்கு பண்ண முடியுமா தெரியல. நான் நாளாக பண்ணியிருந்தேன், 1000 ரூபா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது 30 நாளைக்கு 60,000 ரூபாய் பண்ணோன்னா கொஞ்சம் இதுதான். ஆனால் இது இன்னொன்று என்ன ப்ராப்ளம் மெயின் அப்படின்னா, என் வண்டி மீட்ரு ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படி நம்ம மீட்ரு போட்டால் கொஞ்சம் தூரம் போய்ட்டு மேலே ஓடுதா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறப்ப அது மீட்டரே ஓட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு மேலே ரன் ஆகுது. அதனால மீட்ரு சரியாக அப்படி ஓடாமல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து போகிறதுல ஓலா ஆப்பில் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அதுக்கு மேலே டீ காசு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கேட்குவாங்க, 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்தாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, என்ன காசு எடுத்து அவங்க தருவாங்களா அந்த மாதிரி. இனிமேல் போய்ட்டு நம்ம சஃபாரி பண்ணிடுறாங்க கஸ்டமர் கிட்ட பேசிக்கின்னு, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அங்கே பார்க்கலாம், நம்மளே போய் கஸ்டமரை பிடிச்சி பேசிக்கின்னு 30 நாள் 60,000 ரூபாய் எப்படி பண்ணுறது. 30 நாள் 60,000 ரூபாய் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்போ டைமா, இன்றைக்கி வெனஸ்டே 22, நம்ம ஃப்ரைடே மீன்ஸ் எஸ் ஃப்ரைடே 24க்கு நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரைடேலேருந்து கரெக்டாக நெக்ஸ்ட் மந்த் 22 வரைக்கும், Feb 22 கரெக்டாக நம்ம Feb 22 நம்ம சேலஞ்ச் முடிஞ்ச மறுநாளே நம்ம இதுக்கு பண்ணியிருக்கோம். மீன்ஸ் தான் கேதார்நாத் அங்கே கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த லாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும். அங்கே போய்ட்டு அப்படியே இதுக்கு போகலாம் அப்படின்ட்டு கேதார்நாத்துக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை நார்த் சைடு போகணும் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டனா அது சிவராத்திரி அன்றைக்கே போகிறோமே, அது எங்கள் அப்பா மீட் பண்ணுறதுக்கே போகிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்டே வந்து பர்மிஷன்லாம் வாங்கி எங்கள் அப்பாகிட்ட எது இருந்தாலும் நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன். அதனால ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாகிட்ட வந்து சொன்னேன், அங்கேருந்தே வீடியோ பண்ணின்னு இருக்கேன். ஓகே, நம்ம சேலஞ்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரைடே. இந்த ஃப்ரைடேலேருந்து நெக்ஸ்ட் மந்த் 22 முடிஞ்ச முன்னே நம்ம இதுக்கு போகிறோம், யூபிக்கு போகிறோம். நம்ம உத்தரப்பிரதேஷ் போயிட்டு அங்கே போய் நம்ம சிவபாபா பார்க்குறதோ வ்ளாகாக பண்ணுறேன். ஓகே வாங்க, நம்ம இந்த சேலஞ்ச் 30 days 60,000 எப்படி பண்ணுறோம், எப்படி ஃபன்னாக பண்ணுறோம், அந்த 30 நாள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது எல்லாமே பார்க்கலாம். இந்த ஒரு வருஷம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த இந்த 30 நாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதை மேலே நெக்ஸ்ட் இன்னொரு சேலஞ்ச் பண்ணலாம். அது ஒன்று பண்ணோன்னு இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு பர்மிஷன் கொடுத்துன்னு இல்லை. அது கொடுத்தாங்கன்னா இந்த 8 மேலே நெக்ஸ்ட் அது பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கப்புறமா எங்கள் ஏரியாவில் இருக்காங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க, பிகாம் படிச்சுட்டு எதுக்கு ஆட்டோ ஓட்டின்னு இருக்க நீ அப்படின்ட்டு. இல்லை, ஏன் தப்பா அது படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னா என்னால் கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும். அங்கே போனால் ஒரு மாதிரி வேலை பண்ணலாம், ஆனால் எனக்கு அங்கே ஃப்ரீடம் இருக்காது. உள்ளவே இருக்கணும், ஆஃபீஸ் உள்ள 8 hour. அதே நான் ஆட்டோ ஓட்டினேன்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணிக்கின்னு
எல்லாரும் பேசிக்கிட்டு ஜாலியாக ஒரு மாதிரி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இதை பண்ணி இருக்கேன். ப்ளீஸ் யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஓகே, நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டியது தான் சேலஞ்ச் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரைடேலேருந்து. ஹை மச்சீஸ், இனிமேல் விக்கி இந்த 30 days சேலஞ்சில் பார்க்குவீங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்க்குவீங்க. கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு, ஏன்னா என் ஃபோன் சரியில்லை. இப்போ கூட என் ஃபோன் சரியில்லை தான், அதே ஃபோனில் பண்ணின்னு இருக்கேன். இப்போ நாள் பண்ணேன், இனிமேல் பண்ணுறா பார்த்துக்கலாம் முன்னால் நடக்கிறது அப்படின்ட்டு. பண்ணுறோம். ஏஜே விக்கினா யாருன்னு இவ்வளோ விற்க தெரியவே. ஓகே, உங்களை ஃப்ரைடே சந்திக்கிறேன். இந்த சேலஞ்ச் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் இந்த 30 days 60,000 பண்ண முடியுமான்ட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகேன்னு பண்ணுங்கள், அப்படின்னா நோன்னு அனுப்புங்க. ஓகே, பார்க்கலாம். ஃப்ரைடே நம்ம 1 year சேலஞ்ச் ஸ்டார்ட், சரி 1 month சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. 1 month ஆட்டோ ஓட்டின்னு 60,000 பண்ணுறோம். ஓகே, அதில் 50 வீட்டுக்கு கொடுத்துட்டு 10,000 எடுத்து நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஓகே, எல்லாமே நடக்கணும். ஆன வரைக்கும் கஷ்டப்படலாம், நடக்கிறது பார்த்துக்கலாம். வந்தவங்களுக்கு வச்சுக்கின்னு எல்லாருமே ஷேர் பண்ணின்னு அஃபேடாக பண்ணலாம். ஓகே, பாய். ஃப்ரைடே பார்க்கலாம். நம்ம ஆட்டோ ப்ராப்ளமாக இருக்குது. ஆட்டோ ரெடி பண்ண வைக்கணும். கூட சீக்கிரத்தில் கொஞ்ச நாள் இந்த சேலஞ்ச் பண்ணி வந்து ஒரு ஆட்டோ வைக்கணும். அப்புறமா வேறு மாதிரி தான். ஓகே, பாய். ஹாய் மச்சீஸ், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த 30 days சேலஞ்சில் நம்ம தினியும் எவ்வளோ பண்ணுறேன், எத்தனை பேர் கஸ்டமர் பிடிக்கிறேன், என்ன மாதிரி பேசுகிறேன், என்ன மாதிரிலாம் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பெல்லை கையில் டிக் பண்ணின்னு ஆள் கொடுத்துடுங்க. ஓகே, வாங்க நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம்.